நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், பத்திரிகையாளர், பட்டய கணக்காளர், பன்முகத்தன்மை கொண்ட திரு குருமூர்த்தி அவர்கள் தான். வாருங்கள், அவரோட பேசலாம். வணக்கம் சார். அடிப்படையில் ஒரு நாடு முன்னேறணும்னா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்றது அடிப்படையாக இருக்குது. அப்போ தேர்தல் தான் ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு பலரும் சொல்ற சூழ்நிலையில ஒரு வெளிப்படை தன்மை தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயத்துல நீதிமன்ற தீர்ப்பை நீங்க விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறீங்க. அதை நாம் எப்படி சரின்னு புரிஞ்சுக்கிறது? இந்த எலக்டோரல் பாண்டினுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். தேர்தல் பூரா கருப்பு பணத்தில் தான் நடக்குது. ரொக்கத்தில் தான் கொடுக்குறாங்க, ரொக்கத்தில் தான் வாங்குறாங்க. இது நான் தொழில் ரீதியாக நம்ம நாட்டில் பெரிய பெரிய கம்பெனிகள் கிட்ட எனக்கு தொடர்பு உண்டு, நல்ல கம்பெனிகள்கிட்ட. அவங்களே இது எப்படி பணம் கொடுக்கறது? ஏன்னா அவங்கள்ட்ட கருப்பு பணம் கிடையாது. கருப்பு பணம் இருந்தால் கூட ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இவங்க அரசியல்வாதிக்கு பணம் கொடுக்கணும், அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும்னா குறைச்சல பணம் கொடுத்தா நடக்காது. நான் எந்த காலத்திலையுமே சொல்கிறேன், அந்த காலத்தில் 1 கோடி கொடுக்கறது கஷ்டம், இந்த காலத்தில் 100 கோடி கொடுக்கறது கஷ்டம். அவங்களுக்கு என்னன்னா எல்லா கட்சிக்கும் ஒரே அளவு பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா நேஷனல் லெவலில் இருக்க பார்ட்டிஸுக்கு தனியாக கொடுக்கணும். ஆனால் நேஷனல் லெவலில் இருக்க பார்ட்டிஸுன்னு யாரும் திமுக நினைக்க போகிறதில்ல, அதிமுக நினைக்க போகிறதில்ல, டிஎம்சி நினைக்க போகிறதில்ல. அவனுக்கு எவ்வளோ கொடுத்தே எனக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இது ஒன்று. ரெண்டாவது, அவன் கொடுக்குற பணம் கருப்பு பணம் கிடையாது, அவன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறான். கொடுக்குறவங்க அவங்க யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கணும். அது அவங்க மன விருப்பப்படி கொடுக்கணும். அது மூலமாக அவங்களுக்கு தவறான விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எலக்டோரல் பாண்ட் கொண்டு வந்தாங்க. என்னை பொறுத்தவரையிலும் இதில் 2 விதமான நன்மை இருக்குது. ஒன்று இது கருப்பு பணத்தை குறைக்குது. இந்த எலக்டோரல் பாண்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 16,600 கோடி ரூபாய் பாண்டு மூலமாக வந்திருக்கு. இல்லைன்னா அது கருப்பு பணமாக தான் வந்திருக்கும். பாண்டு மூலமாக கலெக்ட் பண்ணும்போது அந்த கட்சியில் பூரா அது அக்கௌண்டிங்கில் வந்துடுது, கணக்கில் வந்துடுது. நீங்கள் ரொக்கமாக வரும்பொழுது அது கணக்கில் வருமா இல்லையாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்களே வெளிப்படையாக சொன்னீங்க, இது நிறுவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு யார் கொடுக்கறது, யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு? அப்போ நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறது அரசியல் கட்சிகள்ல இருந்து பாதுகாப்பு இல்ல, அரசியல் கட்சிகள் இல்ல, ஆட்சி கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல, அரசியல் கட்சின்னு சொல்லல. மெயினா என்னன்னா, ஒரு கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தா இன்னொரு கட்சிக்கு, இப்போ திமுகவுக்கு 100 கோடி கொடுவாங்கன்னு வச்சுங்க, விசிக என்ன சார் நீங்க அவங்களுக்கு 100 கோடி கொடுத்துருக்காங்க, எனக்கு 20வது கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல. நான் சொல்றது என்னன்னா, இது ஆட்சி எதிர்கட்சிங்கிறதே சொல்லல. இல்ல, நீங்க ஒரு பாதுகாப்பு அப்படின்னும் போது அதுக்கு பல பரிணாமங்கள் இருக்கு. பாதுகாப்புக்கு பல பரிணாமங்கள் இருக்கு. ஒண்ணு ஆட்சியில இருந்து பாதுகாப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கலாம். நீங்க சொல்ற ஒரு சாதாரண அரசியல் கட்சி மிரட்டுது அப்படின்னு நீங்க சொல்றேன்னா யதார்த்தத்தை தான் நீங்க இல்ல மிரட்டல இல்ல கேக்குறாங்கன்னு சொல்லி நான் மிரட்டல பத்தியே கேக்குறாங்கன்னு கூட வச்சுக்குவோம். அப்படி இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி கேக்குமா கேட்காதா? ஒரு நிறுவனத்தை பார்த்து கேட்கும், கண்டிப்பா கேட்கும். அப்போ ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த நிறுவனத்துக்கு வருமா வராதா? அது வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி இன்னும் எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கலாம்ல. நிச்சயமா வாங்கலாம். இப்போ நீங்க 100 கோடி கேட்கறத எனக்கு 500 கோடியை நிச்சயமா கேட்கலாம். அப்ப பாஜகவுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்குதா இல்லையா? நான் என்ன சொல்றேன், எல்லா ஆளுங்கட்சிக்கும் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கத்தான் போகுது. எலக்டோரல் பாண்ட் இருக்கோ இல்லையோ கேஷா வாங்கிப்பாங்க. அது எந்த அளவுக்கு நியாயம், எந்த அளவுக்கு நல்லது? இல்ல கேஷா இப்ப இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ல. நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சிக்கும் இப்போ எலக்டோரல் பாண்டே இல்லைன்னு வச்சுங்க, ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கத்தானே செய்யுது. இருக்கு, எப்பொழுதுமே இருக்கு. அது எலக்டோரல் பாண்ட் மூலமா அது அதிகமாகுதுன்னு சொல்ல முடியுமோ? அதுதான் எப்படி சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சி எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக ஒரு ரெய்டு நடத்தி அவர்களை மிரட்டி ஆளுங்கட்சி பணம் வாங்கிருது. அந்த அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்கு, எதிர்கட்சிக்கு இல்ல. பணம் தானே தேர்தல். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது அப்படியே எலக்டோரல் பாண்ட் இல்லாத சிச்சுவேஷனுக்கு நீங்க சொல்றது அப்ளை பண்ணுங்க. இதையே மிரட்டி கேஷ்லயும் வாங்கலாமே. நான் என்ன சொல்றேன், அரசியல்ல பாண்டு மூலமா ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு புது அளவுக்கு அவங்களுக்கு, அதாவது பாண்டு இல்லாத போது இருந்த நிலைமையை விட பாண்டு இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா பணம் கிடைக்கிறதுங்கிறத நான் ஏத்துக்கல. இல்ல, ஆனா நீங்க ஒண்ணு ஏத்துக்கிறீங்க இல்லையா, கேஷ், பிளாக் மணி, கருப்பு பணம்
அரசியல் கட்சிகளுக்கு பெருமளவு போய் சேருது. எலக்டோரல் பாண்டை விட பல மடங்கு அவர்களுக்கு போய் சேருதுன்றது. பல மடங்கு எனக்கு அது மாதிரி சொல்ல முடியாது. இது பாண்ட் இல்லைன்னா அந்த பணமும் கருப்பு பணத்துல தான் வருங்கிறது. நான் ஏன் பல மடங்கு சொல்றேன்னா, ஒரு கணக்கு சொல்றாங்க, நமது தேர்தலில் 55,000 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகள் செலவு பண்ணியிருக்குது அப்படின்ட்டு. ஆனா எலக்டோரல் பாண்ட்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, 12,000 இருந்து 14,000 கோடி தான் 16,000 பாண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ மீதி எல்லாம் பல மடங்கு கருப்பு பணம் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கு. அப்படித்தானே? நான் இதெல்லாம் கேல்குலேஷன். நான் என்ன சொல்ல, கருப்பு பணம் அப்படிங்கிறது வியாபாரிகிட்ட இருந்து மாத்திரம் வருது இல்லை, அரசியல்வாதி கருப்பு பணமும் அதில் இருக்கு. இப்போ அதனால கருப்பு பணம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். யார் யார் நாணயமாக கருப்பு பணம் இல்லாத அரசியலுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாண்டு. யார் யார் கேஷில் தான் கொடுக்க முடியுங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பாண்டு கிடையாது. நோக்கமே தோத்து போயிடுச்சு இல்லை, தோக்கல. அந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பு பணம் குறையுது. இப்போ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம், இப்போ இன்கம் டேக்ஸ்லேயே ரெய்டு பண்ணி கருப்பு பணத்தை பிடிச்சி டேக்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி கருப்பு பணம் இல்லாத பிஸ்னஸுக்கு டேக்ஸ் கட்டுறதும் இருக்குது. கொஞ்சமாக இந்த கருப்பு பணம் குறைஞ்சி தானாக டேக்ஸ் கட்டுறது அதிகமாகிட்டு இருக்குது. 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெமோக்ரஸி முதிர்ச்சி அடைய 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 இந்த ஒரு 20 வருஷம் இந்த பாண்டு இருந்ததுன்னாக்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த பாண்டு மூலமாக கொடுக்கறது சரியாக இருக்கும். ஏன்னா அதில் டேக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்குது. இந்த மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன ஜனநாயகம் முதிர்ச்சி அடைந்து கொண்டே போக போக பாண்டு பழக்கம் அதிகமாயிடும் சொன்னீங்க. ஆனா எதிர்கட்சிகளே இல்லாம போயிட்டா ஜனநாயகமே இல்லாத இல்லையா? எதிர்கட்சிகள் பணத்திற்கு எதிரான நடவடிக்கையா ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கையான்னு கொண்டு இது பெரிய தப்பு. இது நீங்க சொல்றது. ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு நீங்க காங்கிரஸ் மாத்திரம் வச்சுன்னு பேசணும். நான் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நிறைய பணம் கிடைச்சுதான் இருக்கு. நீங்க பாத்துங்க, டிஎம்சிக்கு கிடைச்சிருக்க பணம் 42 சீட் அதுக்கு பெங்காலில். அதுக்கு கிடைச்சிருக்க பணத்தை அதன் ப்ரப்போர்ஷனை பிஜேபிக்கு வச்சாக்கா 15,000 கோடி ரூபா பிஜேபி கிடைக்கணும். நீங்கள் ஒரு பார்ட்டியை விசிகேயும் புதிய தமிழகம் பார்ட்டியும் இல்லை ஜான் பாண்டியன் பார்ட்டியும் டிஎம்கேயும் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்தந்த பார்ட்டியினுடைய ரீச், அதுக்கு எத்தனை பேர், எவ்வளோ பெரிய பார்ட்டி, அதுக்கு தகுந்தபடி அதுக்கு பணம் தேவை. அதனால அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒன்றும் மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகளோட அதிகமாக கிடைக்கல. டிஎம்சி, டிஎம்கே, பிஜேடி, பிஆர்எஸ் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் பிஜேபிக்கு கிடைச்ச பணம் ப்ரொபோர்ஷனேட்டாக பாதி தான், பாதி கூட கிடையாது. இல்ல அதுல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, அவர்களுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக நிறைய பணம் வந்திருக்குன்னு? இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதெல்லாம் எதிர்கட்சிகள். அந்த எதிர்கட்சிகளுக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிருக்கு. இன்னும் கேட்டால் திமுகவுக்கு 90% மேல எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பணம் வந்திருக்கு. இல்ல என்னோட கேள்வி, எலக்டோரல் பாண்டை தாண்டி நம்மளுடைய செலவுன்றது, அரசியல் கட்சி செலவுன்றது தமிழ்நாடு தேர்தல் மட்டும், ஒரு மாநிலத்தில் மட்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் 21ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி 1000 கோடி ரூபாய், நான் குறைச்சி கணக்கு போட்டா 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். எல்லா வேட்பாளர்கள் 234 தொகுதி வேட்பாளர்கள் எல்லாம் சேர்த்து 1000 கோடி ரூபாய் ஒரு கட்சி செலவு பண்ணிருக்கு. ஆனா எலக்டோரல் பாண்ட்ஸ்ல வந்த மொத்த காசை எல்லா கட்சியும் சேர்த்து போட்டாலே 1000 கோடி வரல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்றது எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்றது ஒரு சிறிய பகுதி. அந்த சிறிய பகுதியை குறித்து நாம் பேசுவது கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை, இது நியாயமாக பேங்கிங் சிஸ்டம் மூலமா வருதுன்னு சொல்றதெல்லாம் அதீதமான பேச்சாக இல்லையா? நம்ம அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஊழலை ஒழிப்பதற்கு என்ன பண்ணியிருக்கோம், அந்த நோக்கத்தில் நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இது ரெண்டுக்கும் விரோதங்கள் கிடையாது. இது பண்ணால் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் முதல்ல இந்த கருப்பு பணத்தை குறைப்பதற்கு என்ன வழிங்கிறது தான் எலக்டோரல் பாண்டினுடைய நோக்கம். அது குறைந்திருக்கு அப்படிங்கிறதுல இவ்வளவு பணம் கருப்பு பணம் 16,000 கோடி ரூபா கருப்பு பணம் வர வேண்டியது, அது உங்களுக்கு செக்கில் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெமோக்ரஸியில். இதை இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. படிப்படியாக தான் முன்னேற முடியும். இது பழக்கப்படணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு உத்தரவு போட்டு உச்ச நீதிமன்றம் நீங்க இத்தனாம் தேதிக்குள்ள கொடுக்கணும், ஒரு கொடுக்க வேண்டிய டெட்லைனுக்கு 2 நாளைக்கு முன்னால எங்களால முடியாது, எங்களுக்கு இன்னும் 2 மாசம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்பது. நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் போயிட்டோம். நம்ம ஸ்டேட் பேங்க் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தகவலை கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது அது நீதிமன்ற அவமதிப்பு தானே?
என்னை பொறுத்தவரையிலும் நீதிமன்றமே தன்னை அவமதித்து கொண்டு விட்டதுங்கிறது தான் என்னுடைய வியூ. ஏன்னா ஒரு சட்டத்தில் சட்டம் போட்டிருக்காங்க, அந்த சட்டத்தில் அதுபடி நீங்கள் பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்கள் பேரை வெளியிட மாட்டோம்னு நாடாளுமன்றம் சட்டம் போடுகிறது. அந்த சட்டத்தை வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்க என்ன சொல்லணும், இனிமே பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதோடு முடிச்சுக்கணுமே தவிர கொடுத்த பணத்தில் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை வெளியிடணுங்கிறது நம்பிக்கை துரோகம். இது குருமூர்த்தி அவர்களோட லாஜிக் கிடையாது, இது ஆனா கிடையாது. ஏன்னா இதை நாடாளுமன்றத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. இது குருமூர்த்தியினுடைய ஒப்பீனியன்ல நியாயமா கூட இருக்கலாம். நாடாளுமன்றம் இது ரகசியம் என்று நாடாளுமன்றம் கூறிய பிறகு அதை வெளியிடுன்னு சொல்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க சட்டத்தை தவறுன்னு சொல்லலாம். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன், அது ரகசியம். ஏதாவது நான் பெரிய குற்றம் பண்ணியிருந்தாக்க, நான் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்க அதை கோர்ட் கேட்கலாம். ஆனால் எல்லாருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்ல முடியுமோ? இல்ல, இப்ப கோர்ட் சொல்ல முடியும். சொல்றதுதான் நான் வரேன். கோர்ட் தப்பு இது தப்புன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முடிவு பண்ணிட முடியுமா? தப்புன்னு சொல்லலையே அவங்க. தப்புன்னு சொல்லலையே அவங்க. தப்புன்னு சொல்லலையே அவங்க. டைம் தான் கேட்டிருக்காங்க. இன்னும் கேட்டா அவங்க தப்புன்னு சொல்லணும். நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தது தப்பு. ஆனா அவங்க சொல்ல கூட சொல்லலாம். அப்போ இது எங்க போய் நிக்கும் பாருங்க. கோர்ட் சொல்றதெல்லாம் நான் சொல்றது இல்ல கோர்ட் சொல்றது தப்புன்னு சொல்லலாம்னு கோர்ட்டே சொல்லுது. அதுக்காக தான் ரெவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால வந்து கோர்ட் சொன்னதுல அந்த தீர்ப்பு சரி தப்புங்கிறது ஒரு பக்கம். நான் என்னை பொறுத்தவரையிலும் இது கருப்பு பணத்தினுடைய பங்கை குறைக்கும் ஒரு நடவடிக்கையை கோர்ட் நிறுத்தி இருக்கிறது தப்புங்கிறது ஒரு முழு ஆர்கியூமெண்ட். அதுக்குள்ள கொடுத்த பணத்தை யார் வந்து தம் பெயர் வெளியில வராதுங்கிற நாடாளுமன்றம் கொடுத்த உறுதிமொழியின் பேர்ல யார் கொடுத்துருக்காங்களோ அதை வெளியிடணும்னு அவங்கள கேட்க சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணா கோர்ட் என்ன பண்ணோம், இந்த பேர்ப்பா நான் இதை வெளியிட போறேன், உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் வந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டாமா? சொல்லணுமா வேண்டாமா? ஏன் பண்ணல? நான் என்ன சொல்றேன், கோர்ட் வந்து கண்மூடித்தனமா இதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரியாத, கொடுத்தவங்களுக்கு என்ன விளைவு வரும்னு தெரியாத, அதாவது ஒரு கருப்பணம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பேரை நீங்க நிச்சயமா கொண்டு வரணுங்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஏன் நான் தப்பு பண்ணியிருக்கான். கருப்பு பணம் கொடுத்திருக்கவனுக்கு மறைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. முடிச்சிடுறேன். வெள்ளை பணம் கொடுத்துருக்கான், அவன் நாடாளுமன்றம் கொடுத்த வாக்குறுதியை நம்பி கொடுத்துருக்கான். நீங்க அதை வெளியிடணும் அப்படின்னு சொன்னா முதல்லப்பா நான் ஒரு சீக்ரெட் ஹியரிங் வைக்க போறேன், இன் கேமரா ஹியரிங், யார் யார் வந்து இதை வெளியிடணும்னு நாங்கள் நினைக்க போகிறோம் வந்து அப்ஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இது நியாயம். நீங்கள் அமலாக்கத்துறையை வச்சு ரெய்டு பண்ணி வாங்கி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அதை விசாரணை பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து நான் பணம் கொடுத்துருக்கேன், அமலாக்கத்துறை என்னை மிரட்டினாங்க அதனால தான் கொடுத்தேன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? அது தவிர வெள்ளை பணத்தை எது கொடுக்க போறாங்க? ரெண்டு கோணத்துல இதை பார்க்கணும். ஒண்ணு வந்து நீங்க சொல்ற அந்த விஷயம், இதை வந்து நியூஸ் லாண்ட்ரின்ற ஒரு நிறுவனமும் இந்த நியூஸ் மினிட்ன்ற நிறுவனமும் சேர்ந்து அவங்க ஒரு ஆய்வு செய்ததுல அமலாக்கத்துறை மிரட்டினதுக்கு அப்புறம் எலக்டோரல் பாண்ட்ஸ்ல நிறைய வாங்கியிருக்கிற நிறுவனங்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் எழுதுறாங்க. இப்போ இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துட்டுனா இது வெளியே வரணும், அதற்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு உதவும். ஒன்று, எனக்கு அந்த கேள்வி கூட வேணாம், அது கூட போகலாம். நான் என்ன சொல்றேன், நீதிமன்றம் சொல்றதெல்லாம் தவறுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா ராமர் கோயில் கட்டலாம் சொல்லி முஸ்லிம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆர்டிகல் 370 வந்து ரத்து பண்ணது தப்பு, சரியில்லை, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி காஷ்மீரி மக்கள் எல்லாம் போராடினா நீதிமன்ற தீர்ப்புகளை நம்ம தொடர்ச்சியாக அவமரியாதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா எங்க போய் முடியும்? நீதிமன்ற தீர்வுகளை யாரும் அவமானப்படுத்தல, நீதிமன்ற தீர்வுகள்ல இருக்க குறையதான் சொல்றோம். அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னு சொல்லணும். அதாவது இங்கே நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜெல்லாம் ஜட்ஜே அப்பாயின்ட் பண்ணணுங்கிற ஒரு முறை இருக்குது, காலேஜியம் சிஸ்டம். அதுக்காக வேற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ஜாக் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுபடி நீதிமன்றமும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து வெளிப்படையாக எல்லோரையும் அழைத்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு. அந்த சட்டத்தில் என்ன குறை இருக்குங்கிறது தான் பார்த்துருக்கணுமே தவிர அந்த சட்டமே தவறுன்னு சொன்னது தப்பு.
அதாவது ஒரு சட்டம் போடும்பொழுது அது நீதிமன்றத்துக்கு ரீடிங் டவுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த சட்டத்தை கொஞ்சம் அதில் சில வரிகளை அடிச்சுட்டு மிச்சம் அந்த சட்டம் சரி அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு முதிர்ச்சியான ஒரு தீர்ப்பு கொடுக்கிற ஒரு இது. அதை இங்க பண்ணிருக்கணுங்கிற இல்ல அந்த விவாதத்தை நாம பண்ணலாம். இல்ல நீங்க சொல்றது கூட நியாயம் இருக்கலாம். இல்ல என்னோட கேள்வி அது இல்ல. ஸ்டேட் பேங்க் அந்த முடிவை எப்படி எடுத்து? ஸ்டேட் பேங்க் எடுக்கல. ஸ்டேட் பேங்க் அந்த அவங்க அந்த எங்க முடிவு எடுத்தாங்க? டைம் தான் கேட்டிருக்காங்க அவங்க. அது கேட்பதே அவங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. அவங்க வந்து டிஜிட்டல் இல்லாத டிஜிட்டல்ல போட்டாலே எல்லாம் வெளில வந்துடும். தெரியுமா தெரியாதா? ரகசியம்னு ஒன்று வைக்கணும்னா நீங்க டிஜிட்டல்ல வைக்கக்கூடாதுன்னு தெரியல. இப்போ பிளாக் செயின் எல்லாம் இருக்குது. இல்லை அதாவது என்னன்னா ட்ரெடிஷனல் பேங்கிங்கில் இருக்க சீக்கிரசி டிஜிட்டல் பேங்கிங்கில் கிடையாதுன்னு தெரியல. அதனால தான் அவங்க வந்து அதை தனிப்பட்ட முறையில் ஒரு குழு 2 ஆள் தான் அதை ஹேண்டில் பண்ணுறான்னா அது வெளில வந்தால் அந்த 2 ஆள் பேரில் தான் குற்றம். இப்போ டிஜிட்டல்னு வந்ததுன்னு வச்சுங்க, அந்த டிஜிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ணுறவங்களுக்கு பூரா அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதனால அவங்க நான் டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ஸ்டேட் பேங்க் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம் நீ 3 நாளில் கொடுன்னு கேட்கலாம். ஆனால் ஸ்டேட் பேங்க் அது நீதிமன்றத்தை அவமானப்படுத்துதுங்கிறது தப்பு. நீதிமன்றத்தை அவமானப்படுத்துறது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, எதிர்கட்சிக்கு பயந்து தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது அவமானப்படுத்துறது. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த வாதத்தில் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அவமானப்படுத்துறது கிடையாது. ஏன்னா நான் நிறைய நீதிமன்றத்தினுடைய தீர்வுகளை ஆதரிச்சிருக்கேன், எதிர்த்து இருக்கேன். மரியாதையோட இந்த நீதிமன்ற தீர்வுல தர்க்கப்படி இதுல தவறு இருக்குன்னு சொல்றது நீதிபதிகளை குறை சொல்லாத, நீதிமன்றத்தை குறை சொல்லாத. நம்ம வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்ம பேசலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி கணிக்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் தர்ம யுத்தம் போகும் பொழுது உங்களோட அறிவுரையின் பேர் தான் சமாதியில போய் உட்கார்ந்தாரு. அதற்கப்புறம் அவரோட டிராவல், இன்னைக்கு அவரோட நிலைமை, அதை எப்படி பார்க்க சார்? அப்போ என்கிட்ட வந்து ஒரு நண்பர் மூலமாக அவருடைய மாப்பிள்ளையும் பிள்ளையும் வந்து என்னை பார்த்தாங்க. நாங்கள் சாந்தோமில் ஒரு ஆஃபீஸில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன், சார் இது வந்து என்ன இது மாதிரி அவங்க சசிகலா வந்து பதவி ஏற்றுக்க போகிறாங்க, அதுக்கு வந்து என்ன அந்த இடத்துக்கெல்லாம் போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இது நீங்கள் இந்த முடிவு எடுக்கணும், நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன சார் பண்ண சொல்கிறீங்கன்னு. நானாக இருந்தால் இது தவறு நடக்குதுன்னு சொல்லி நான் வந்து நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா நான் ஜெயலலிதா சமாதியில் போய் அமர்வேன் என்று சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் சசிகலா சிறைக்கு போனாங்க. 2 சைட்லேயும் என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் அவங்க 2 பேரையும் இணைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி எங்கள் வீட்டில் தான் இதெல்லாம் நடந்தது. 2 பேரும் வந்து பூச்செண்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 4.5 வருஷம் என்ன எடப்பாடியும் பார்க்கல, எடப்பாடியும் என்னோட தொடர்பு இல்லை, ஓபிஎஸும் தொடர்பு இல்லை. 4.5 வருஷம் 2021 எலெக்ஷனில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. எடப்பாடியினுடைய பெயரை வந்து அவர் முன்னுரைக்கணும், முதல்வர் வேட்பாளர். அப்போ எங்கிட்ட வந்தாங்க, வேலுமணி தங்கமணி எல்லாம் வந்தாங்க. அப்போ அந்த சுனில் கொனுகுலுன்னு ஒரு இருக்கார், அவர் வந்தார். எடப்பாடி மூலமாக மெசேஜ் வந்தது, சுனில் கொனுகுலு வந்து எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் அவர் இருப்பாருன்னு. நான் சொன்னேன், அவர் மாதிரிலாம் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா அவர் எனக்கே தெரிஞ்ச ஒரு திமுகக்காக வந்து என்னை சந்திச்சிருக்காரு. நான் அந்த மாதிரி ஒரு அரசியலில் ஒரு ஆழமாக பிடிப்பு இல்லாத ஒருத்தரோட வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அப்புறம் வேலுமணி தங்கமணி 2 பேர் தாங்க. அப்போ நான் வந்து அந்த வழிகாட்டு குழு அமைச்சு அந்த இவங்க 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வழிகாட்டு குழு மூலமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டு குழு அவங்க 2 பேரோட ஐடியா தான் அது. அதுக்கப்புறம் எனக்கும் யாருக்கும் தொடர்பு கிடையாது. சரி, அதனால நான் யாருக்கும் வழிகாட்டலை. ஏதாவது வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நான் சொன்னதோட வழிகாட்டுதல் வழிகாட்டினதோட சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பு? 2 பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. சரி, ஆனா ஓ பன்னீர்செல்வம் ஒருவேளை அவங்க தரப்புல ஒருவேளை அந்த தர்ம யுத்தம் மட்டும் போய் உட்காரலாம், ஒருவேளை நாம் வந்து முதல்வராக கடைசி வரைக்கும் தொடர்ந்து இருக்கலாம், சசிகலாவோட நன்மதிப்பாப்பே பெற்றிருந்திருக்கலாம். இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்கிறேன்னு நாங்க சொன்னா கூட பாஜக என்ன சீண்டி பார்க்கிற நிலைமையிலே இல்லை, அழைப்பு இல்லை, மரியாதை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு.
அப்படின்னு அவங்க தரப்பு முதல்ல என்ன சொன்னீங்க? அவங்க அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா சீஃப் மினிஸ்டர் பண்ணாம இருந்திருந்தா, சசிகலா அவர்களோடு ஒரு நல்ல உறவு முறையிலே இருந்திருந்தா, சசிகலா அவர்கள் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் முதல்வரா பன்னீர்செல்வமே தொடர்ந்து இருக்கலாம். அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரா அவர் தொடர்ந்து பயணிச்சிருக்கலாம். இன்றைக்கு அவர் பெரிய அளவுல அதிமுக சின்னம் இல்லை, அவர் போட்டிடணும்னா எதுல போட்டிடுவார்னு தெரியல. பாஜக அவருக்கு அழைப்பு கொடுக்கல, அவர் தொடர்ச்சியா பாஜக கூட்டணியில இருக்கேன்னு சொல்றாரு, அதற்கான மரியாதையும் அங்கீகாரம் இல்லை. இந்த நிலைமைக்கான காரணம் அந்த தர்மயுத்தத்திற்கான அந்த அட்வைஸ் தானோ? சரி, அந்த தர்மயுத்தத்துக்கு அவர் நானா போய் அவர்கிட்ட சொன்னேன்னா, என்னுடைய கருத்தை கேட்டார். அவர் எனக்கு அவமானமாக இருக்கிறது, அதனால நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கணுங்கிற அர்த்தமே கிடையாது, அவராக முடிவு பண்ணி தானே ஏற்றுட்டாரு. அது மூலமாக அவருக்கு ஒரு ஏற்பு கிடைச்சிது, அவர் உயர முடிந்ததுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. 4.5 வருஷம் அவரும் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா? அதனால டெப்டி சிஎம் ஆயிட்டார்ல. அவர் எப்படி இருந்தாலும் சசிகலா சிஎம் ஆக போகிறவங்க, அதுக்குத்தான் அந்த அவங்க பதவியேற்பு விழாவுக்கு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர். அதனால் என்னை குறை சொல்கிறது அப்படின்னு வேறு ஏதாவது வச்சு குறை சொல்லுங்கள், இதை வச்சு குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒருத்தர் கேட்கும்போது விருப்பு இல்லாத நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். எனக்கு அது மூலமாக எனக்கு ஏதாவது பலன் இருந்தால் தான் நான் ஏதாவது அவரை தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர, அது மூலமாக எந்த பலனும் கிடையாது. இது குறை சொல்கிறதுன்றது நீங்கள் சொன்னீங்களா, ஒரு தெளிவு மட்டும் படுத்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அவருக்கு அந்த ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது நான் அவரை மிஸ்கைட் பண்ணேன்னு சொல்லலாம். எனக்கு அவர் அதான் சொல்றேன், 4.5 வருஷம் எனக்கு அவருக்கும் தொடர்பே இல்லை. சரி, இது ஒரு தனிப்பட்ட கேள்வி, இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தவிர்த்துடலாம். சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடர்ச்சியாக நீங்க கொடுக்கிற பல ஆலோசனைகள் தான் பல்வேறு தவறான முடிவுக்கு தமிழ்நாடு பாஜக போயிடுச்சு, பாஜக போய் அப்படி இருக்குன்னு அவர் சொல்றாரு தொடர்ச்சியா. ஆனா நீங்க அவரை பொதுவெளியில அவரை பற்றி விமர்சனமா நான் பார்க்கவில்லை. ஒருவேளை நீங்க பண்ணிருக்கீங்க. நான் யாரை பத்தியுமே என்ன தனிப்பட்ட முறையில யார் மண்ணவாரி வீசினாலும் சேற்றை வாரி வீசினாலும் நான் அதற்கு பதில் சொல்லுவேன். எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை. இப்போ உங்களுக்கு நான் 45 நிமிஷம் கொடுக்குறேன் இல்லையா, ஏதோ ஒரு வேலையை நிறுத்தி விட்டு தான் செய்கிறேன். எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? எத்தனையோ பேர் என்ன கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க, ட்விட்டரில் திட்டுறாங்க, பேப்பரில் வருது. நான் எதுக்குமே பதில் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு இருக்க நேரம் ரொம்ப குறைச்சு. இந்த வம்பல போய் மாட்ட விரும்பல. அடுத்தது போயிடும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா? ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அந்த மாதிரியான சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கு. அதிமுக பெரிய கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் நகர தொடங்கி இருக்கு, தேமுதிகவோ பாமகவோ. அப்படி இருக்கும் பொழுது பாஜக, தமிழ்நாடு பாஜகவோட செயல்பாடு, அண்ணாமலையின் செயல்பாடு சரியா தான் சார்? என்னை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை சரியா பாஜக சரியா அப்படிங்கிறத விட, நான் பாஜகவுக்கு ஆலோசனை கொடுத்தா என்ன பண்ணுவேங்கிறத கேளுங்க, நான் சொல்றேன். பாஜக போய் இந்த எலெக்ஷன்ல, அதாவது அகில இந்திய அளவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதாங்கிற கேள்விக்குறி இருந்ததுன்னா பாஜக தமிழ்நாட்டை எப்படி அணுகணும், அகில இந்திய அளவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அகில இந்திய அளவில் உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை மாத்திரம் இல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்குங்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்குறதுக்கு என்ன முடிவு எடுக்க முடியுமோ அந்த முடிவு எடுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, அண்ணாமலை என்ன செய்கிறார், இல்லை அமித்ஷா என்ன செய்கிறாருங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் ஒரு அதிக அளவுக்கு வளர்ந்து வரும் கட்சி, அது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தேர்தலில் தான் தெரியும். இந்த தேர்தலில் கூட தெரியாது, அடுத்த தேர்தலில் தெரியலாம். அண்ணாமலை அதுக்கு அதிகமாக உழைத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு பல சமூகங்கள், எந்தெந்த சமூகங்கள் பாஜக பக்கம்லாம் வராதோ அந்த சமூகங்கள்லாம் பாஜகவை நெருங்குவதை நான் பார்க்குறேன். அவங்களே எங்கிட்ட தொடர்பில் ஏன்னா நான் ஏதோ பாஜகவில் ரொம்ப நெருக்கமாக இருக்கேன்னு நினச்சி, எனக்கு தமிழ்நாடு பாஜகவுங்க சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாடு பாஜகவோட நான் 2015க்கு அப்புறம் தொடர்பு வச்சுக்கல. ஏன்னா எனக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது.
நாம் ஒரு தொடர்பு வச்சு ஒருத்தரோட பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க நம்ம பேர் அதில் இழுத்துடுறாங்க. இல்லை, நீங்கள் அண்ணாமலையை தொடர்ந்து துக்ளக் ஆண்டு விழாவில் கூட தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்க, பல்வேறு விஷயங்களை நீங்கள் அவருக்கு அறிவுரை சொன்னதாக நிச்சயமா இருக்கு. என்னை வந்து யாராவது நேரடியாக பார்த்தா அவங்கள்ட்ட பேசுவோம் பழகுவேன். நானாக போய் எதுவும் பண்ண மாட்டேன். 2 விஷயம். இப்போ நீங்கள் என்ன இந்த இன்டர்வியூ கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன். நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறேன், நீங்கள் வாங்க சார் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? அதான் வித்தியாசம். நீங்களும் அழைக்கல, ஆனா அவர் உங்களை அணுகும் போது நீங்க எத்தனையோ பேர் அறிவுரையை கேட்டு சார் அதை மாத்திரம் சொல்ல எத்தனையோ கட்சியில் இருக்கவங்க அணுகுறாங்க. அண்ணாமலை நேரடியாக வந்து பார்க்கறதுனால சில பேர் தெரியும், சில பேர் நேரடியாக என்னை வந்து வெளியில் தெரியாத பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு அவன் பாவம் அவன் சொந்த முடிவு எடுக்க முடியாத நிலைமையில நம்ம கேட்குறாங்கன்னு சொல்கிறோம். அதை வெளியில் சொல்ல போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், நானாக போய் பாஜகவை நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பாஜகவை பற்றி நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்லுவேன். பாஜக என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்கிறேன். என்ன இன்னும் பாஜக கேட்கல, சரி, அது வரைக்கும் நிச்சயம். சரி, பாஜக கேட்கல. ஆனால் பாஜகவின் செயல்பாடு அண்ணாமலை வந்து இங்கே மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்கு அப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய பழைய தொண்டர்கள் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க. குறிப்பாக பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டு பாஜகவில் இடமே இல்லை. தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்ல, நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜகலையும் சரி, உத்தரப்பிரதேசத்திலையும் சரி, மத்திய பிரதேசத்திலையும் சரி, பிராமணர்கள் தினந்தோறும் கொல்லப்படுறாங்க, அவர்கள் வீடுகள் இடிக்கப்படுது, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. இங்க தமிழ்நாட்டு பாஜகல அதற்கான வாய்ப்பே இல்லை. 85% பிராமணர்களோட வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போகும் அப்படின்னு அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க சொல்றாங்க. அதுல வந்து உண்மை இருக்கு. அது அவங்க சொல்ற சமுதாயத்தில் இருக்கவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க நான் பிராமணன், எனக்கு ஒரு அரசியலில் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த தாபம் இருக்கவங்கள்ட்ட தான் அதை கேட்கணுமே தவிர எனக்கு அந்த தாபமே கிடையாது. நான் பிராமணன், ஆனால் அரசியலில் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நீ அரசியலில் பதவி இருக்க அரசியலில், தேர்தல் நாட்டம் இருக்க அரசியலில் நீ போகாதேன்னு காஞ்சி பெரியவர் 1992 சொன்னதுனால எனக்கு இதை பற்றி பிராமணர்கள் அரசியல், பிராமணர்களுக்கு அரசியலில் ஒரு பங்கு வேணும், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் எனக்கு கிடையாது. அதனால் அந்த மாதிரி சிந்தனை இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க கட்சிக்குள்ளே தீர்க்கணுமே தவிர குருமூர்த்தியினுடைய சிந்தனை என்ன, அவருடைய ஆலோசனை என்னன்னு கேட்க முடியாது. இல்லை, நீங்க ஒரு பார்வையாக ஒரு சமுதாயம் நான் பார்க்கறது, ஏன் மற்ற சமுதாயத்தை பார்க்கக்கூடாது? அது மாதிரி எத்தனையோ சமுதாயம், ஒதுக்கப்பட்ட சமுதாயம் நான் பேசுறது இல்லை. அதெல்லாம் ஏன்னா ஏதாவது ஒரு சமுதாயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு ஒதுக்கப்படுதுன்னு வச்சுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத வச்சு எனக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாது. அந்த மாதிரி எங்கிட்ட யாரும் வந்து சொல்லலை. உங்ககிட்ட சொல்லியிருக்காங்கன்னா உங்ககிட்ட என்னோட உங்ககிட்ட ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னு அர்த்தம். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ஒரு ட்விட்டர் வருதுன்னு வச்சுங்க, அதை நான் இக்னோர் பண்ணிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இது மாதிரி நடந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணக்கூடிய கட்சி பாஜகன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட 20-25 வருஷம் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணியிருக்கேன். பெரிய தவறு ஒன்றும் நடப்பதை பாஜக தலைமை அனுமதிக்காது, இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்க முடியாது, ஒரு கட்சியில் எப்படி இருக்க முடியாது? அதுவும் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சி, ஒரு புதிய தலைவர் வருகிறார், அவர் மூலமாக கட்சியில் ஒரு பெரிய உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் மாற்றங்கள் வருகிறது. அப்போ அந்த கட்சியில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாருமே அவரை கொண்டாடணும், அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அரசியல் போட்டிங்கிறதுல எந்த அளவுக்கு அந்த போட்டி வந்து தனிப்பட்ட நபர்களுக்குள்ள போட்டியாக இருக்கலாமே தவிர அது சமுதாயங்களுக்குள்ள போட்டியாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அடுத்தது கட்டமாக திமுக வந்து வெறும் கூடு மட்டும்தான் இருக்கு, ஆட்சி இருக்கிறதுனால அந்த கூடு இன்னும் அதை தக்க வச்சுக்க முடியுது, ஆட்சி இல்லைன்னா திமுக வந்து கலைஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்க போன மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னால் நீங்க பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக வந்து சித்தாந்தத்தை தொடர்ச்சியாக இழந்து விட்டு வருது அப்படின்றது உங்களுடைய அடிப்படை வாதமா இருக்கு. கொஞ்சம் பாஜகவுக்கு பொருத்தி பார்த்தோம்னாலும், அகில இந்திய அளவுல பார்த்தோம்னாலும், பழைய அளவுல சித்தாந்த ரீதியாக பிடிப்போடு வேலை செஞ்சவர்கள்லாம் ஒதுக்கப்படுறாங்க, புதுசா ஆளுங்க வர்றாங்க, அதிகாரம் மிக்கவர்கள், அதிகாரத்திற்காக வர்றவங்க, அப்படி ஒரு நிலைமை நடந்துகிட்டு இருக்குது தானே. பாஜகவை பொறுத்தவரையிலும் பாஜகங்கிறது ஒரு தனி கட்சி இல்லை, அது ஒரு பெரிய ஒரு சித்தாந்த இயக்கத்தினுடைய ஒரு அங்கம். பாஜக தனித்து என்னுடைய சித்தாந்தத்தை விட்டு நான் விலகுவேன் அப்படின்னு சொன்ன காலங்கள் உண்டு. 1980 இது நடந்து 1986 அதை கைவிட்டு அதே சித்தாந்தத்தை இன்னி வரைக்கும் தொடர்றாங்க. 80 85 வரலும் கிட்டத்தட்ட
இது இந்த ஹிந்து சித்தாந்தம் ஒத்து வராதுன்னு பாஜக நினைத்த காலம் உண்டு. இந்துத்துவ ஒத்து வராது. அதனால தான் காந்தியன் சோஷலிசம், ஜெனுவின் செக்யூலரிசம் எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் எப்போ இப்போ இந்த தமிழ்நாட்டில் கழகங்கள் பார்த்தீங்கல்ல, எம்ஜிஆரை விட்டுருங்க, திராவிட கழகங்கள்னு எத்தனையோ வருது. ஒன்று தான் உண்மையான காப்பி, மற்றதெல்லாம் கார்பன் காப்பி தான். நீங்கள் செக்யூலரிசம்னு வரும்போது, சோஷலிசம்னு வரும்போது காங்கிரஸ் தான் உண்மை, நீங்கள் நகல் தான். அதனால் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்து இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதை நாம் ஏற்றுண்டா நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்கங்கிறது ஒரு பெரிய தவறான ஒரு பாதையில் பாஜக சென்றது. உண்மைதான். ஏன்னா அந்த பீரியட்லேயே எனக்கு பாஜகவோட நெருக்கமான ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் பாஜகவுக்கு ஒன்று புரிந்து விட்டது, இந்த நாடு ஹிந்துங்கிற அடிப்படையில் இல்லைன்னா இந்த நாடே கிடையாது. அதனால அதுலேருந்து பாஜக விலக முடியாது. வெளியிலேருந்து யாராவது இந்த சித்தாந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வந்தால் கூட இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த சித்தாந்தத்திலேருந்து விலகி அவங்க பாஜகவில் முன்னேற முடியாது. ஏன்னா இது ஒரு சூழ்நிலை, இட்ஸ் அன் ஈகோ சிஸ்டம். அந்த ஈகோ சிஸ்டத்திலேருந்து பாஜக வெளியில் வர முடியாது. ஆட்கள் வரலாம் போகலாம், இல்ல அதுதான், அப்படி ஆட்கள் வரலாம் போலாம். திமுகவிலையும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதிகாரத்திற்காக அவங்க எல்லாம் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதனால அந்த அந்த ஐடியாலஜியை நீர்த்து போய்விட்டது அப்படின்றீங்க. குடும்பம்னு வந்தாக்க ஐடியாலஜி கிடையாது. ஐடியாலஜி அப்படிங்கிறது இம்பர்சனல். எப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனை அந்த குடும்பத்தை வழிபடுகிற ஒரு தன்மை வந்து விட்டதோ அப்போ சித்தாந்தம் கிடையாது. இது எந்த கட்சிக்கும் நேரலாம். இப்போ நரேந்திர மோடிக்கு ஒரு குடும்பம் இருந்து அவர் பிள்ளையை வளர்த்தார்னு வச்சுங்க, பாஜகவும் அதான் நடக்கும். சித்தாந்தத்துக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை வாழ்ந்து காட்டணும். அந்த சித்தாந்தத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய தலைவர்கள் இல்லை அப்படின்னா அந்த கட்சி மங்கும் மறையும். சரி, நான் மீண்டும் அந்த பாஜகவை குறித்து ஏன் இந்த அளவுக்கு நான் கேட்கிறேன்னா, பாஜகவில் வரக்கூடிய தலைவர்களுக்கு காங்கிரஸ்ல இருந்து, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து, எதிர்கட்சியில இருந்து வர்றவர்கள், அவர்கள் மீது வழக்குகள் இருக்கு. ஒரு மேற்கு வங்கத்தில் ஒரு சுவேந்து அதிகாரியோ, இல்ல அசாம்ல இருக்க ஹேமந்தா பிஸ்வா சர்மாவோ, இல்ல தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் பாஜகவுக்கு போறாங்களோ அவங்க மீது வழக்கோ, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னு பாஜகவுக்கு போகும்போது அங்க சித்தாந்தம் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. சமீபத்தில் தர்மபுர ஆதிநாத் மீன அவர் மேல ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லி மிரட்டினதாக பாஜக மாவட்ட தலைவர் மீது வழக்கு எஃப்ஐஆர் இருக்கு. அவர் தலைமறை. நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். முதல்ல இந்த தர்மபுர ஆயுதத்தை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பாஜகங்கிறது ஒரு சூழ்நிலைன்னு சொன்னேன். அந்த சூழ்நிலையில் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த சித்தாந்தத்தினுடைய சூழ்நிலை இருக்க அது பாதிக்காத பார்த்துப்பாங்க. எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறவங்க இருக்காங்க. அவங்க அந்த பாஜகவினுடைய சித்தாந்தத்தை ஏற்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஹேமந்த் பிஸ்வா சர்மா எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அவர் பாஜகவுக்கு எப்படி வந்தார்னு தெரியும், எந்த சூழ்நிலையில் வந்தார்னு தெரியும். பாஜகவில் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸே அவர் பேரில் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ண சொல்லி பாஜகவுக்கு கடிதம் எழுதினார்கள். அதனால அவர் பாஜகவுக்கு வந்தார். அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு தெரியும் அமித்ஷாவுக்கும் அவருக்கும் என்ன கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லி. அமித்ஷா வீட்டு வாசல்ல இருந்து பேசினார். அவர் இந்த உண்மையை கூறுவார். அவர் இந்த ஆஃபீஸில் என்கிட்ட பேசினார், எந்த சூழ்நிலையெல்லாம் நான் போய் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்தேன். அப்போ அவருடைய இந்த கொகோயினுடைய சன் இப்போ இருக்கார, அவர் அமெரிக்காவிலேருந்து வரப்போகிறாரு, அவரை எப்படியாவது ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சி அவர் பேரில் ஒரு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிச்சு. அதாவது அந்த லோக்கல் போலீஸ் ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதனால் இந்த கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. இவர் போய் ராகுல் காந்தி கிட்ட கேட்டார். ராகுல் காந்தி 45 நிமிஷம் இந்த நாயோடைய விளையாடிட்டு இருந்தார். இவருக்கு வெறுப்பு நேராக அமித்ஷா கிட்ட வந்தார். அமித்ஷா என்ன தெரியுமா சொன்னார் அவர்கிட்ட? இந்த பேர் அந்த அளவுக்கு இந்த கட்சியில் முன்னுக்கு வரத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், நீ அங்கேயே இரு, நான் இந்த சிபிஐ என்கொயரி எடுத்துக்கலன்னு சொன்னார். வேற யாராவது பண்ண முடியுமா? அதை இந்த சிபிஐ என்கொயரி நான் பண்ணாத இருப்பேன் சொல்லுங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு நம்பிக்கை போயிடுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணார். அந்த சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணதுக்கு காரணம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா தவறு செய்தார் என்பதை விட அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக. இதுவெல்லாம் அரசியலில் நடக்கிற சதி. ஆனால் ஹேமந்த் பிஸ்வா சர்மா போன்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள தலைவரை காங்கிரஸ் இழந்ததுக்கு காரணம் என்ன? அப்பா தம் புள்ள வேணும்னு நினைச்சதுனால. ஆனால்
பாஜகவில் வந்தப்புறம் அவரோட இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாந்தத்தை வெளிப்படையாக அழகாக பேசி இந்த நார்த் ஈஸ்ட் பூரா எல்லாரும் இணைக்கிற ஒரு தன்மை மாத்திரம் இல்லை, சித்தாந்தத்தோடு இணைத்திருக்கிறார் அப்படின்ற அவர் வெளியே மனிதன் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நியாயமான விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் இது எப்படி பார்க்கப்படும்னா, ஒருவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு, அவர் போய் நேராக அமித்ஷாட்ட போய் பேசுகிறாரு, உனக்கு வழக்கை நான் ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கிறேன்னு அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐக்கு அவங்க காங்கிரஸ்காரங்க கொடுக்குறாங்க. எதுக்காக? நான் என்ன சொன்னேன், அந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, உங்களை அழிக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னா நான் வச்சுக்கிறேன், நீ காங்கிரஸ்லேயே இரு, இங்கே வராதேன்னு சொல்கிறார். ஏன்னா நீ நிதியமைச்சராக இருக்க, எங்க பார்ட்டியில நீ வளர்ந்து நிதியமைச்சராக. இந்த உத்தரவாதத்தை அமித்ஷா வந்து கொடுப்பதற்கு யார்? சிபிஐ வந்து நான் சொல்றேன் கேளுங்க சார், நான் என்ன சொல்றேன் கேட்டா, நீ காங்கிரஸ்லயே இரு, வராதேன்றாரு. நீ இங்க வந்தாக்க நான் பண்றேன்னு சொல்லல. இல்ல சார், நீங்க சொன்னதுதான். இல்ல நான் என்ன சொல்றேன், நீ காங்கிரஸ் அது பொய்யான வழக்குன்னு தெரியுமே. இல்ல இல்ல சார், அதான் சார் சொல்றேன், நீங்க வந்து எந்த காரணத்துக்காக இந்த வழக்கை நீங்க இங்க அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல இவரை அழிக்கணுங்கிறதுக்காக அனுப்பிச்சா அந்த சிபிஐ அந்த பழக்கம் எடுத்துக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. நீயே பண்ணிக்க. சிபிஐக்கு வழக்கை கொடுக்கறது எதுக்காகனா, நான் பண்ண வேண்டியதை நீ பண்ணுன்னு. சிபிஐக்கு அதில் ஒன்றும் ரோல் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. இப்போ ஒரு கொலை வழக்கு நடக்குதுங்க, லோக்கல் போலீஸ் தான் பண்ணோம், அதை சிபிஐ கொடுத்தா என்ன அர்த்தம்? சிபிஐ தொட வேண்டிய வழக்கு இல்ல சிபிஐ தொட வேண்டிய வழக்கு கிடையாது, சட்டப்படி கிடையாது. அரசு வந்து அது சிபிஐக்கு மாத்திட்டு அது சிபிஐக்கு கிடையாது சிபிஐ ரிஜெக்ட் பண்ணுதுன்றது கிடையாது. நீ சிபிஐ எடுத்துக்க மாட்டேன்னு நிறைய கேஸ் சொல்லிருக்காங்க. சொல்லிடலாம், அது சொல்லலாம், அதுதான் நானும் அதுதான் சொல்றேன், அதான் அவர் சொல்றாரு. மாநில அரசு கொடுத்துருச்சுன்னா அது சிபிஐ எடுத்துக்க வேண்டியது சிபிஐ. இல்ல இது பொலிட்டிக்கல் கேஸா இருக்கிறதுல சிபிஐ கூட கேட்பாங்க, இந்த வழக்கை நாம எடுத்துக்கொள்ளலாமா? பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சிபிஐனுடைய சட்டத்துக்கு அப்பாற்பட்ட கேஸை சிபிஐ எடுத்துக்காது. அதனால நான் சொல்றேன், இந்த கேஸுக்காக நீங்க வந்து சேர வேண்டாம். ஏன்னா நீ இந்த அளவுக்கு வளருவதற்கு இதை சொல்லிட்டு ஹேமந்த் பிஸ்வா சர்மா கண்ணில் ஜலம் வந்து இங்கே பேசினார் அவர். எனக்கு அதனால நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னார். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, அரசியலில் வந்து பாஜகவை குறை கண்டுபிடிக்கிறத பண்ணுங்க. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க, 10 வருஷம் சென்ட்ரல் ஆட்சி பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் சார்ஜ் உண்டா? 18 வருஷம் மத்திய பிரதேசில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் இந்த தடவை எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சதுக்கே காரணம் அவங்க பேரில் கரப்ஷன் சார்ஜ் இல்லைங்கிறது. 25 வருஷம் பாஜக குஜராத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சொல்றேங்க, என்னது வியாப ஊழல்? காங்கிரஸ் ஊழல். மத்திய பிரதேஷ் ஊழல், அது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மூன்றும் சேர்ந்து காங்கிரஸ் கால ஊழல். நீங்க படிச்சு பாருங்க. அது தொடர்ந்தது, அதை கண்டுபிடிச்சது பாஜக. ஆனா கொலைகள் நடந்தது பாஜக. சரி, நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு குற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அதை ஒருத்தர் பண்ணத்தான் போறாங்க. ஆனா அந்த ஊழல் ஆரம்பிச்சது பாஜக இல்ல, அதை தொடர்ந்தது பாஜக இல்ல, அதை நிறுத்தினது பாஜக. ஒன்னு சொல்றேன், இன்னொன்னு கேளுங்க, ஏன் பேப்பர்ல வந்து இது இது உங்களுக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும், அதுல எழுதலாம். நான் என்ன சொல்றேங்க, நான் ஒன்னு சொல்றேங்க, 25 வருஷம் இது சரி, ஏதாவது ஒரு பத்திரிகையில ஏதாவது இதுல இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்து ஊழல் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்ல மாட்டீங்க. சொன்னாலே ஒரு பத்திரிகையாளராக ஒரு அரசு தப்பு செய்துனா அதை தட்டி கேட்க வேண்டியதும், அதை வந்து குறை சொல்லுவதும், அது சீர்தூக்கி பார்ப்பதற்கான வேலையை செய்வதுதானே. நிச்சயமா சந்தேகம் கிடையாது. ஆனா புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க புகழ வேண்டும்னு சொல்லல, அவங்க பேர்ல இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணி கூட அவங்க பேர்ல ஒரு கரப்ஷன் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்றது கூட ஏத்துக்க மாட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி மேல, அந்த நிர்வாகத்தின் மேல சில கேள்விகள் இருக்கு. சிபிஐ இயக்குனர், அமலாக்கத்துறை தலைவர், துணை ராணுவத்தினுடைய தலைமை, நீதிபதிகள், நியமனங்கள்ன்றதே நடக்கிறது இல்லை. ஒண்ணு அவரு இன்சார்ஜில் இருப்பாரு, இல்ல எக்ஸ்டென்ஷன்ல இருப்பாரு. நீதிபதிகள் வந்து நியமிக்கிறது இல்லை. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாத்துலயும் காலி இடங்கள் அதிகமா இருக்கு, வழக்குகள் நிலுவையில் இருக்கு. தப்பை தட்டி கேட்டு கண்டுபிடிக்க வேண்டியவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது ஏதோ உள்நோக்கம் இருக்குதோ அப்படின்ற கேள்வியை பலரும் அதை பார்க்க வேண்டும். நான் ஒன்று சொல்றேன், இது தனித்தனியா பிரிங்க. அதாவது இந்த மாதிரி அமலாக்கத்துறை சிபிஐ டைரக்டர் அப்பாயின்மெண்ட் ஒன்று, ரெண்டாவது
இந்த நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட்டு பல லெவலில், சுப்ரீம் கோர்ட் லெவலில் இந்த நீதிபதிகள் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் பெரிய குழப்பம் இருக்கிறது. இது வெளிப்படையான தன்மை இல்லை. அவங்க உறவுக்குள்ளேயே ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குல்ல, இது ஒரு அரசாங்கம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? நீங்கள் ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சு அதை அப்படியே அப்ரூவ் பண்ணிடணுமா? அதனால் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் தொடரவே செய்யும். என்ஜாக் மாதிரி சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்தால்தான் இந்த பிரச்சனை நீங்கும். சிபிஐ அமலாக்கத்துறை இந்த விஷயங்கள், சிபிஐ அமலாக்கத்துறையில் என்ன பிரச்சனை வந்தது? அமலாக்கத்துறையில் ஒரு பர்டிகுலர் பர்சன் 1,00,000 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காரு. 1,00,000 கோடி ரூபாய் சொத்துக்களை பிடிச்சு 20,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு பணமாக கொடுத்துருக்காரு. அவரை மாதிரி வேலை செய்ய அவர் பல இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், சிஸ்டத்துக்கு இப்போ மனிதர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அந்த பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வச்சுக்க வேண்டியதான. மோடிக்கு மன்மோகன் சிங் ஏன் இந்த வித்தியாசத்தை பார்க்குறோம்? சில மனிதர்கள் சில சமயத்தில் முக்கியம். அதனால என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அவங்க என்ன நினைச்சாங்க, சுப்ரீம் கோர்ட் முடியாது அப்படின்னு சொல்லி. நான் 1-2 நம்ம சொல்ல, நான் ஒரு 11 அமைப்புகள் பட்டியலிட முடியும். சொல்லுங்க. துணை சபாநாயகர் கூட இந்த ஒரு டேர்ம் ஃபுல்லாவே இல்ல. ஒரு 5 வருஷமா ஒரு துணை சபாநாயகர் கூட நியமிக்கல. இப்படி பதவிகள் நான் என்ன சொல்றேன், இந்த துணை சபாநாயகர் அப்படிங்கிறது எதிர்கட்சிக்கு கொடுக்கணுங்கிற முறை வந்தது இல்ல, அதுவே தப்பு. அந்தந்த கட்சி பண்ணிட்டு போட்டோம். நீ உங்க கட்சி நீயே துணை சபாநாயகர், ஐயோ துணை சபாநாயகர் எதிரி கொடுக்கல, சட்டத்துல எங்க இருக்கு? துணை சபாநாயகர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க துணை சபாநாயகர் வேணும், ஐயோ பெரிய தப்பு நடக்கிறது, அப்படியே கான்ஸ்டிடியூஷனே குட்டிச்சவரா போயிடுது. நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்தை நடக்க விடுங்க. அதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய சின்னம் கிடைக்கல. இந்த கட்சியெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பத்தி அதிகமா தெரியவே தெரியாது. தமிழ்நாடு அரசியல் ரொம்ப ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜக, பாமக இது கீழே போனீங்களா தெரியாது. இல்ல, அது பாஜகவுக்கு மேலதான் இருந்தது கடந்த தேர்தல். சார் பாஜக இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டுனால இல்ல, அகில இந்திய அளவுனால. காங்கிரஸுடைய இம்பார்ட்டன்ஸ் அகில இந்திய அளவுனால. எனக்கு ரொம்ப கீழே போனீங்கன்னு வச்சுங்க, அவங்க இதை சொன்னாங்களா, அவங்க சொன்னாங்களா, இதை பேசினாங்களா, அதை பேசினாங்களா, எனக்கு வேண்டாங்க. தேர்தல் ஆணையத்தோட எனக்கு சார் தேர்தல் ஆணையம் அவங்க பாத்துக்கிறாங்க, கோர்ட்டு பாத்துக்கிறது. நான் என்ன சார் சொல்லணும் அதுக்கு? இவர் கோர்ட்டு போகலாம்ல. யாரோ டார்ச் கேட்டுக்கு போனாரு, டார்ச் வந்து கொடுத்தவருக்கு இவருக்கு என்ன கேட்கிறாரு? இவரு விவசாயம், அது கோர்ட்டுக்கு போட்டோம். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க ஜனநாயக பூர்வமாக பதிலளித்தீங்க. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.